வருஷத்துல கர்த்தர் உங்களை ஹையா செட் பண்ண போறார். கர்த்தர் உங்களை ஸ்டேஜ் போட்டு உயர்த்துவார். ஒரு சத்ருவும் எல்லைகளை கூட தொட முடியாது, உங்க நிழலை கூட தொட முடியாது. அவர் எதிர்பார்க்குற ஒரே விஷயம், சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்யுங்க. உங்களை டாப்ல உட்கார வச்சுட்டு தான் அடுத்த வேலை அவர் பார்ப்பார். இல்லை நீ எந்த இடத்துல கால் வச்சாலும் கர்த்தர் உனக்கு ஒரு மேய்ச்சலை கொடுப்பார். ஆவியானவர் சொல்றார், நான் உனக்காக அந்த குறித்த தரிசனத்தை இன்னும் வச்சிருக்கிறேன். உன் ஸ்டோரி யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கெல்லாம் உன் லைஃப்ல வரப்போற க்ளோரியை பார்க்க தான் போறாங்க. இந்த மூணு விஷயத்துல ஆண்டவருடைய ஒரே ஒரு கோல், இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை ஹையா செட் பண்ண போறார். சத்தம் பத்தலையே, கர்த்தர் உன் குடும்பத்தை ஹையா செட் பண்ண போறார். இனி யார் யாரெல்லாம் நீ கீழே இருந்ததை பார்த்தாங்களோ கர்த்தரோட உயரத்துல ஏத்தி வைக்கிறது அதே கண்கள் பார்க்கும். டபுள் போனஸ். ஏசாயா 49:3, நான் உன்னில் மகிமைப்படுவேன். உங்க குடும்பத்துல இதுவரை ஆண்டவர் மகிமை பெற்றாத அளவு இந்த வருஷம் மகிமைப்படுவார். எப்படி பிரதர் மகிமைப்படுவாரு? 3 விஷயத்துல உயர்த்தி மகிமைப்படுவார். ஒன்னு புகழ்ச்சியில டாப்ல வைப்பார், உங்க பிள்ளைகளை கீர்த்தியில டாப்ல வைப்பார், உங்க குடும்பத்தை மகிமையில டாப்ல வைப்பார். ஒன்னு டாப்ல கொண்டு போய் தான் அவர் மகிமைப்படுவார். நல்ல கையை தட்டி வராமே. ஆண்டவர் நினைச்சாருன்னா சிம்பிளா உங்களை பிளஸ் பண்ணலாம். ஆனா உங்க வாழ்க்கை நிமித்தமாய் அவர் மகிமைப்படணுங்கிறதுக்காகவே இந்த வருஷம் கர்த்தர் உங்களை ஸ்டேஜ் போட்டு உயர்த்துவார். சத்தம் பத்தலையே. When God sets you high, பிரதர், ஆண்டவர் நான் ஹை லெவல்ல செட் பண்ணா என்ன பிரதர் ஆகும்? சிம்பிள். யார் யாரெல்லாம் உங்களை ஏமாத்தினாங்களோ, வஞ்சிச்சாங்களோ, உங்களோட போராட்டம் பிரச்சனை பண்ணாங்களோ, யுத்தம் பண்ணினார்களோ, அவங்கெல்லாம் பிரச்சனையே பண்ண முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை ஹை லெவல்ல செட் பண்ணுவார். இன்னும் புரியுற மாதிரி ஒரு படி கூட சொல்றேன், பிசாசு இனி உன்னை தொட முடியாத அளவுக்கு கர்த்தர் உன்னை தூக்கி வைப்பார். இது பத்தலையே, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஒரு ஆமென். When God sets you high, ஒரு சத்ருவும் எல்லைகளை கூட தொட முடியாது, உங்க நிழலை கூட தொட முடியாது. ஆமென். இந்த வருஷம் நீங்க கிரியைகளால செஞ்சு ஆசீர்வாதத்தை வாங்குறதை விட அப்பா உங்களுக்கு சொல்றாரு, நான் உன்கிட்ட மகிமைப்படணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் உன்னை உயர்த்தாத வரைக்கும் சும்மா இருக்க மாட்டேன். சத்தமா ஒரு ஆமென். அவர் எதிர்பார்க்குற ஒரே விஷயம், சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்யுங்க. உங்களை டாப்ல உட்கார வச்சுட்டு தான் அடுத்த வேலை அவர் பார்ப்பார். இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கும் சரி, உங்க கூட இருக்கிறவர்கள் மத்தியிலையும் கர்த்தர் உங்களை ஒளியாய் வைக்க போகிறார். ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்க குடும்பத்துல ஒருத்தரையாவது, உங்க ஃபேமிலியில இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு நபருடைய பெயரையாவது உலகம் முழுக்க கர்த்தர் ஃபேமஸ் ஆக்குவார். நான் சொல்ற ப்ராஃபஸி, உங்க குடும்பத்துல ஒருத்தர் பேராவது பூமியின் கடையாந்திரம் மட்டும் கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவார். ஏன்னா அவர் முத வார்த்தையே சொல்லிட்டாரு, புகழ்ச்சியில உன்னை சிறந்திருக்கும்படி பண்ணுவேன். சத்தமா ஒரு ஆமென். இப்ப ஒரு ஸ்டேட் லெவல்ல பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சிஎம்டேந்து ஒரு இன்விடேஷன் வரும். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தணும்னு தீர்மானிச்சிட்டாருன்னா ராஜாக்கள்கிட்ட இன்விடேஷனை வர வைப்பார். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட தீர்க்க தரிசனமா சொல்ற அடுத்த காரியம், ராஜாக்கள் உங்களை இந்த வருஷத்துல உங்க மகிமையை பார்த்து பணிவாங்க. சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும்.
பிரதர் இந்த இடத்துல தான் பிரதர் எனக்கு ஒண்ணு கிடைக்குது, அந்த இடத்துல தான். இல்ல நீ எந்த இடத்துல கால் வச்சாலும் கர்த்தர் உனக்கு ஒரு மேய்ச்சலை கொடுப்பார். சத்தம் பத்தலையே, எந்த இடத்துல கால் வச்சாலும் கர்த்தர் உன் மெய்ப்பரா இருக்கிற வரைக்கும், எந்த இடத்துல உங்க பிள்ளைகள் கால் வச்சாலும் அவங்கள வாழ்ந்திருக்க வைப்பார். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சில பேர் உங்க ரிலேஷன்ஷிப் உடஞ்சிருமோன்னு பயப்படுறீங்க, உங்க வேலை விட்டு உங்களை விட்டு போயிருமோன்னு பயப்படுறீங்க. பிரதர் நான் அந்த காரியத்துல இறங்கிட்டேன், ஒருவேளை எனக்கு கிடைக்காம போயிருமோ பயமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படுற காரியம் உனக்கு நடக்காது. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையின் டெரிட்டரி, உங்க மதில்கள் கர்த்தருக்கு முன்னாடி இருக்கு. மனுஷன் அல்லாது கர்த்தர் விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி வராம. யார் யாரெல்லாம் உங்களை பாழாக்குனாங்களோ உங்க அட்ரஸ் விட்டே கர்த்தர் அவங்களை துரத்த போறாரு. இனி யாரும் உங்க வாழ்க்கையில விளையாட முடியாது. உங்க குடும்பத்துல இருக்க உங்க குடும்ப உறவினர்களோ உங்க வேலை ஸ்தலங்கள்லயோ யாரும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கை வைக்க முடியாது. நான் இப்படி இன்னும் ஆழமா சொல்றேன், உனக்குரியதை யாரும் கர்த்தர் தொட விட மாட்டார். உனக்குரிய பங்கு உன்னிடத்துல வந்து சேர்ற வரைக்கும் God won't let anyone to touch it. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில பிரதர் நான் நிறைய விஷயம் தாண்டி வந்துட்டேன், இதுக்கப்புறம் இந்த காரியம் எனக்கு கிடைக்குங்கிற நிச்சயமே இல்லை, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணுங்கிற நிச்சயமே இல்லை, எனக்கு வேலை கிடைக்கும் நிச்சயம் இல்லை, எனக்கு இதுக்கப்புறம் திருமணம் ஆகுங்கிற நிச்சயம் இல்லை, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை முன்னேறும், என் ஃபேமிலி தலைக்குங்கிற நிச்சயமே இல்லை. பிரதர் ஆவியானவர் சொல்றாரு, நான் உனக்காக அந்த குறித்த தரிசனத்தை இன்னும் வச்சிருக்கிறேன். புரியல, சத்தம் பத்தலையே. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, அது போயிருச்சு நினைக்காத, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வச்சிருக்கப்பட்டிருக்கு. இன்னும் அது உங்க பேர்ல இருக்கு. இன்னும் கூட சொல்றேன், இன்னும் அது உங்க பேர்ல தான் இருக்கு. பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவனை வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். இந்த வருஷத்துல இதுவரைக்கும் உங்க வழக்குல நீங்க தோத்துருக்கலாம், ஆனா இந்த வருஷத்துல உங்க வழக்குல நீ தோக்க மாட்டாய். உங்க வழக்குல கர்த்தர் உனக்கு சாதகமான ஒரு ஜெயத்தை, கர்த்தர் உன்னை சிறந்திருக்க வைக்கிறப்ப உன்னை தோக்க விட மாட்டார். People who knows your story will see the glory. யார் யாருக்கெல்லாம் 2025 வரைக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்த ஸ்டோரி தெரியுமோ அவங்கெல்லாம் கர்த்தர் இந்த வருஷத்துல குளோரியை காட்ட போறார். சத்தமா வராம யோசேப்பே, உன் ஸ்டோரி யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கெல்லாம் உன் லைஃப்ல வரப்போற குளோரியை பார்க்க தான் போறாங்க. தாவீதே, உன் கூட பிறந்த அண்ணன்மார்களுக்கெல்லாம் உன் ஸ்டோரி தெரியும், ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு குளோரி இந்த வருஷம் வருது. யாரும் பார்க்காத ஒரு குளோரி இந்த வருஷம் வருது. The people who knows your story will see the glory. இதுவரைக்கும் அலைந்து திரிந்த நாட்கள் முடிஞ்சிருச்சு. உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் ஒரு தனி பிளாட்ஃபார்மை கொடுக்க போகிறார். உனக்கென்று கர்த்தர் ஒரு தனி பிளாட்ஃபார்மை, விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி உன் குடும்பத்திற்கென்று கர்த்தர் ஒரு தனியான ஒரு பிளாட்ஃபார்மை இயேசுவின் நாமத்துல கொடுப்பாராக. மினிஸ்ட்ரி பண்ற ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கென்று ஒரு தனி அடையாளத்தை இந்த வருஷம் கர்த்தர் கொடுக்க போறார். God is going to give you the own platform. நீங்க ஊழியத்திற்காக எனக்கு இங்க இடம் கிடைக்குமா, அங்க இடம் கிடைக்குமா, அவங்க திறந்து கொடுப்பாங்களா, இவங்க எனக்கு ஓகே பண்ணுவாங்களா, இந்த பேச்சுக்கே இந்த வருஷத்துல இடம் இல்ல. As a prophet of God I declare this. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உனக்கென்று தனியான ஒரு சிவப்பு அங்கியை வரித்தவளாய் ஒரு மேல் வீட்டறையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நல்ல கையை தட்டி உனக்கென்று ஒரு ரெட் கார்பெட் விரிக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டறை உன் ஊழியத்திற்கென்று ஆயத்தப்படுத்தப்படுகிறது. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், கர்த்தர் உனக்கென்று ஆயத்தப்படுத்தியிருக்கிற அந்த அப்பர் ரூம், அந்த மேல் வீட்டறையை உனக்கென்று ஒரு புதிய பிளாட்ஃபார்மை உங்க ஊழியத்திற்கென்று கர்த்தர் ரிலீஸ் பண்றார். சில பேரை தீமத்தையா தான் இருக்கணும்னா தீமத்தையா தான் இருப்பேன், உன்னை உடன் ஊழியனா கர்த்தர் வச்சிருக்கா உடன் ஊழியனா தான் இருப்பான. சில பேருக்கு கர்த்தர் நீங்க இதுவரைக்கும் இன்னொருத்தருடைய பிளாட்ஃபார்ம்ல நின்று ஊழியம் பண்ணிருக்கலாம், ஆனா கர்த்தர் இந்த வருஷத்தை உனக்கென்று ஒரு தனி பிளாட்ஃபார்ம்ல உன்னை நிக்க வைப்பார். ராஜாக்களுடைய அட்டென்ஷனுக்கு நேரா உன் மகிமை திரும்பும். உங்க மேல பிரகாசிக்க போற மகிமை ராஜாக்களுடைய அட்டென்ஷனை உங்களுக்கு நேரா திருப்புன்னு சொன்னேன். சத்தமா வராமே. கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்கிறப்ப, when God's glory shines upon your life, ராஜாக்களுடைய கண்ணை அப்படியே உறுத்தும். எப்படி சொல்லணும்னா, இப்ப இந்த எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு என் மேல மட்டும் ஒரு லைட் அடிக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் ஸ்பாட் லைட். அது மாதிரி எல்லாரையும் விட்டுட்டு ஆண்டவர் உங்களை மாத்திரம் தூக்கி வைக்கிறது தான், அதுதான் தேவ மகிமனுடைய செயல். கர்த்தருடைய மகிமை செய்யற விஷயம் அதுதான்.
எல்லாருக்கும் மத்தியில உங்களை மொத்தம் கர்த்தர் ஸ்பாட்லைட் அப்படி தூக்கி நிறுத்துவார். இன்னொன்னு சொல்றேன், இந்த வருஷம் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். உண்மையா ஓடுறீங்க, ஆண்டவருக்காக உண்மையா இருக்கிறீங்க, நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிறீங்க. God knows it. கர்த்தருக்கு தெரியும். இந்த வருஷம் கர்த்தர் இவ்வளவு நாள் நீங்க செய்த ஊழியத்துக்கு ரிவார்டு கொடுக்கிற வருஷம். நீங்க அந்தரங்கத்துல செய்த ஊழியத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமான பலனை கொடுப்பார். சத்தமா ஒரு ஆமென். உன் மேல பிரகாசிக்கிற இந்த ஸ்பாட்லைட்டை பார்த்து நிறைய நேஷன்ஸ் உங்களை தேடி வரும். ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை சிறந்தவர்களா வைக்கிறப்ப உங்களை எல்லாரை விட கர்த்தர் தி பெஸ்டா நிறுத்துவார். இது வரைக்கும் உங்க கூட இருக்கிறவர்கள் உங்கள்ட்ட இருக்கிற குறைய பார்ப்பாங்க, ஆனா கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்குள்ள என்ன பெஸ்ட்ங்கிறத பார்ப்பார். ஒரு ப்ராஃபட்டிக்கலா சொல்றேன், இந்த வருஷம் உனக்குள்ள மறைந்திருந்த பெஸ்டான காரியங்களை கர்த்தர் வெளியரங்கமா கொண்டு வர போகிறார். உன் பிள்ளைகளுக்குள்ள மறைந்திருந்த எல்லா தாளந்துகளை கர்த்தர் வெளியரங்கமா கொண்டு வருவார். உன் குடும்பத்துக்குள்ள மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களை கர்த்தர் வெளியரங்கமாய் கொண்டு வருவார். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் வெளியில கொண்டு வந்து உன்னை பெஸ்டா நிறுத்துவார். ஆமென். நீங்க எந்த வேலைகள் செய்தாலும், வாட் எவர், நீங்க பிசினஸ் பண்ணலாம், படிக்கலாம், ப்ரொஃபஸரா இருக்கலாம், டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ப்ரொஃபசர்ஸ் டாக்டர்ஸ் இருக்கிறீங்க, வாட் எவர் ப்ரொஃபஷன் யூ மைட் டூ. ஆனா இந்த வருஷம் ஆவியாளர் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க ஒர்க் பண்ற எந்த ஏரியால ஃபீல்ட்ல நீங்க நிக்கிறீங்களோ அந்த ஃபீல்ட்ல கர்த்தர் உங்களை நம்பர் 1 கொண்டு வந்து நிறுத்துவார். You are not number 2, you are not number 3, you are not top 10 அல்ல, number 1. ஆண்டவர் ஒரு blessing கொடுக்கறாருன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் blessing கொடுப்பாரா, செகண்ட் ஹேண்ட் blessing கொடுப்பாரா? நீங்க ஒரு கார் வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கொடுக்கணும்னு அவருடைய ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட். ஆனா உங்க ஸ்டாண்டர்ட் எனக்கு செகண்ட் ஹேண்ட் கார் கிடைச்சா போதும் பிரதர். நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க ஸ்டாண்டர்டை உயர்த்துறப்ப உங்க ஸ்டாண்டர்டை நீங்களே குறைக்காதீங்க. சொல்லுங்க, இந்த வருஷம் உங்க கையில வரதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் blessing-ஆ இருக்கும். இந்த வருஷம் உங்க கையில வரதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் blessing-ஆ. Every gift is from above. பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி உங்க கைக்கு வருது. அது இன்னொருத்தருடைய கைக்கு போய் அவன் ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் உன் கைக்கு வர்றது பேர். என் பைபிள் அப்படி சொல்லல. என் அப்பா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினுடைய கையிலிருந்து உனக்கு உன் குடும்பத்துக்கு இறங்கி வருது. இந்த வருஷம் கர்த்தருடைய கரத்தை உங்க குடும்பத்துல வெளியரங்கமா பார்ப்பீங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ பார்த்திராத அளவுக்கு கர்த்தருடைய கரத்தை வெளியரங்கமாய் பார்ப்பீர்கள். You will see the tangible hand of God manifesting in your life. Hallelujah. நான் உண்டு பண்ணினா எல்லாரை விட அப்படின்னா சிம்பிள், அதுல எல்லாமே முடிஞ்சிருச்சு. சத்தமா வராம, ஆண்டவரே நான் என்ன விட இவங்க எல்லாம் இவ்வளவு நாள் வளர்ந்துட்டாங்களே ஆண்டவரே. நிறைய பேர் குமுறலே இதுதான், என்னோட ஒன்னா படிச்சாங்க பிரதர், இப்ப அந்த பொண்ணோட வாழ்க்கை எங்கேயோ இருக்கு, அந்த பையன் எங்கேயோ செட்டில் ஆயிட்டான், நான் மட்டும் இதே கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். இல்ல, எல்லாரும் விட கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை ஹைட்டா வைப்பார். 8வது உயரத்துக்கு உங்க குடும்பத்தை கர்த்தர் கொண்டு போவார். ஆமென். யூசுவலா கர்த்தருடைய மகிமை எப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகும்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறப்பதான் காட்ஸ் க்ளோரி உன் வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் வெளிப்படாத தேவனுடைய மகிமை உன் தாமதமாய் கொண்டிருக்கிற ஒரு காரியத்துல இந்த வருஷத்துல கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். When God's glory manifests in your life, கர்த்தருடைய மகிமை உங்க லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகிறப்ப ஃபர்ஸ்ட் காரியம், உங்க லைஃப்ல இதுவரைக்கும் எதெல்லாம் குறைவுகள் இருந்துச்சோ அதெல்லாம் கர்த்தர் கம்ப்ளீட்டா நிறைவா மாத்திடுவார். 2வது காரியம், உங்க பாடியில குறைவுகள் இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷத்துல கர்த்தருடைய மகிமை உன் சரீரத்துல வெளிப்படும். எந்த இடத்துல சபிக்கப்பட்ட இடத்துல மோவாப்ல கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்கள் வைத்திருக்கிறார், இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இட்ஸ் டைம் டு கெட் அவுட் ஆஃப் த மவுண்டைன். இது நான் உன்னை சிறந்திருக்கும்படி பண்ற ஒரு காலம். இது சொல்ற டைம், இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றப்ப இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப சூப்பரான கானான்ல இல்லங்க, கானானுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருக்காங்க, அந்த இடத்துல தான் கர்த்தர் பேசுறார். நான் சொல்றேன், இப்ப கர்த்தருடைய வார்த்தை ரிசீவ் பண்றப்ப உங்க குடும்பம் எவ்வளவு சபிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. You are no longer in a cursed land. நீ எவ்வளவு சபிக்கப்பட்ட பூமியில இருந்தாலும் கர்த்தர் உன்னை பார்த்தா சொல்றார், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நான் உன்னை சிறந்திருக்க வைப்பேன். I will set you high. Hallelujah. எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்குவார்.
கடன்ல நான் பல லட்சத்துல இருக்கேன் பிரதர், தூக்குவார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஆழத்துல இருந்தாலும், எவ்வளவு கோர்ட் கேஸ்ல பிரச்சனை இருந்தாலும், பிரதர் உங்களுக்கு தெரியாது பிரதர், நான் எவ்வளவு பீக்கான ப்ராப்ளம்ஸ்ல இருக்கேன் தெரியுமா? நான் சொல்றேன், உன் பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே கர்த்தருக்கு அந்த பிரச்சனையோட எண்டு தெரியும். God knows your end. சத்தமாவராமே, உங்க ஸ்டோரியினுடைய ரிசல்ட் அப்பாவுக்கு தெரியும். நான் ஒரு காரியம் சொல்றேன், இந்த முறை உன்னுடைய ஸ்டோரி தோல்வியில இல்ல, குளோரியில முடியும். Your story will end in the glory. நான் நீங்க சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒரு மகிமை வெளிப்படணும்னா யாருமே இறங்காத விஷயத்துல தைரியமா இறங்குங்க. தாவீதோட கூட இருந்த அண்ணன்மார்கள் எல்லாருமே வெல் ட்ரெயின்ட் ஆர்மி பர்சன்ஸ். ஆனா ஒருத்தர் கூட கோலியாத்தை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இருக்கிற சத்துருக்களை ஃபேஸ் பண்ண ட்ரைனிங் இல்ல, உள்ள ஸ்பிரிட் ஆவியானவர் இருந்தா போதும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். கோலியாத்தை ஜெயித்த பிற்பாடு எல்லாரும் சேர்ந்து பாடுற ஒரு வார்த்தை, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000. இன்னைக்கு நான் சொல்றேன், ராஜாக்களோட ரெக்கார்ட்ஸை கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை கொண்டு பிரேக் பண்ணுவார். You will break the kingly records. சத்தமா வராமே. நிறைய பெரிய பெரிய நபர்கள் சாதிச்ச காரியத்தை கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு எளிதாய் செய்து முடிப்பார். எதை மனுஷன் வேணான்னு தூக்கி போடுறாங்களோ அதை தான் கர்த்தர் மெனக்கெட்டு எடுத்து மகிமையை வெளிப்படுத்துவார். இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த காரியத்துல மனுஷர்கள் உங்களை லாய்க்கலன்னு தள்ளினாங்களோ அதே காரியத்துல தான் கர்த்தர் இந்த வருஷத்துல உன்னை கொண்டு மகிமைப்படுவார். இங்க தாவீது தன்னுடைய ப்ராஃபஸியை, எனக்கு ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, நான் போறேன் அப்படின்னு முந்திரி கோட்டையா போகல. ஜனங்கள் தாவீதுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அக்னாலேஜ் பண்ணாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க மேல இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் உண்மை, உங்க மேல இருக்கிற தரிசனங்கள் உண்மை. நாட்கள் இந்த வருஷத்துல வரப்போகுது. நீங்க போய் யோசேப்பு மாதிரி, அப்பா எனக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாருப்பா அப்படின்னு சொல்ல தேவையில்ல. டைம் வரும், ஜனங்களே உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரோட ராஜாவா உயர்த்துறேன்னு சொன்னார்ல, இதுதான் உன்னுடைய நேரம். இவ்வளவு நாள் நீ ஹெப்ரோனுக்கு ராஜாவா இருந்த, இப்ப நீ முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய். 3வது வசனம், அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். நல்ல கையை தட்டி வராபே. இன்னைக்கு கர்த்தர் ஒரு டிவைன் டிரான்சிஷன் அவங்க வாழ்க்கையில ரிலீஸ் பண்றார். சின்ன கூட்டத்துக்கு தலைவனாய் இருந்த உன்னை கர்த்தர் ஹை லெவல்ல கொண்டு போய் நிறைய பேருக்கு, இன்னைக்கு சில பேருக்கு ப்ராஃபட்டிக்கலா பேசுறேன், ஒரு வேலையில கர்த்தர் ஒரு டிரான்சிஷனை கொடுக்கிறார். God is extending your territories. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். உம் கிருபைக்கு உதாரணமாய் நீரின் வாழ்வை மாற்றி. 1 செகண்ட். கிருபைக்கு உதாரணமாய் உம் கிருபைக்கு வாழ்வை, நீரின் வாழ்வை. கரங்களை உயர்த்தி ஏலிரே, ஏலிரே, போதுமானவரே, என் தேவாயிலும் அதிகமாய். ஏலிரே, போதுமானவர், என் தேவாயிலும். கடைசியா கரங்களை உயர்த்தி, என்ன கையே விடல, என்ன தலகுழியாவு விடல, என்ன கையே விடல, என்ன தல உள்ளத்தினாலிருந்து என்ன கையே விடல, என்ன தலகுழியாவு விடல, என்ன கையே
PPL மினிஸ்ட்ரியின் குடும்ப பங்காளராக இணைய விரும்புறீங்களா? அப்போ டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள ஃபார்மை மறக்காம ஃபில் பண்ணிடுங்க. ப்ராஃபெட் டேனியல் ஸ்டீஃபன் அவர்களை நீங்க தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்க விண்ணப்பங்களை வாய்ஸ் மெசேஜ் மூலியமாகவோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் மூலியமாகவோ அனுப்பி தொடர்பு கொள்ளலாம். மினிஸ்ட்ரியின் விவரங்களுக்கு PPL அட்மின் எண்ணான 8870930326 தொடர்பு கொள்ளவும். மேலும் ஜெப உதவிகளுக்கு 9505560326 தொடர்பு கொள்ளவும். நீங்களும் PPL மினிஸ்ட்ரியின் ஜூம் மீட்டிங்ஸ்ல கலந்து கொள்ள விரும்பினால் திரையில கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை அணுகவும். நம்மளுடைய PPL மினிஸ்ட்ரியின் அபிஷியல் வெப்சைட் ஆன www.pplministry.organization விசிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, PPL மினிஸ்ட்ரியின் மீடியா சைட் ஆகிய Facebook, YouTube, Instagram மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்க ஜூம் மீட்டிங்ஸ் மட்டும் இல்லாம வெளி மாவட்டங்களிலும் மீட்டிங் கண்டக்ட் பண்றோம். தஞ்சாவூர், கோயம்புத்தூர், சென்னை, திண்டுக்கல், நாகர்கோயில் ஆகிய இந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவங்க உங்களோட மாவட்டத்துல நடக்கிற மீட்டிங்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல இருக்க PPL அட்மின் நம்பரை மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க.